ஆமா. வணக்கம் வணக்கம். ம். இன்னைக்கு காலை நேரம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி ஊற்றி போட்டு நாளைக்கு தண்ணி ஊற்றி போடுறோங்க. இது என்ன மேம் 2 குடம் வச்சுருக்கீங்க? 2 குடம் பிடிக்கிறது நல்லது. நீ பத்தலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக 2 குடம் பிடிக்கல. ம். ஒரு ஆளுக்கு 1 குடம் தேவைப்படும் மம்மி. ஆமாம். அப்போ 2 பேருக்கு 2 குடமா? அப்படிலாம் இல்லை. 1 குடம் தான் தேவைப்படும். அப்புறம் ஏன் 2 குடம் பிடிக்கிறீங்க? ஒரு ஆபத்து அவசரத்துக்கு இருந்துட்டு போட்டுமே. அப்போ என்ன 2-3 குடம் பிடிக்கலாம்? அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. 2 குடம் போதும். அப்புறம் இன்னைக்கு சமையல் சாம்பார். என்ன சாம்பார் வைக்கலாம் இன்னைக்கு? ஏதாவது இந்த காய் கிடக்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி, இதெல்லாம் இருக்குது. எல்லா காயும் போட்டு வைப்போம். பொரியல் வாழைக்காய். உனக்கு வாழைக்காய் பிடிக்குமே. ஓ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரவை உப்புமா. வேற ஒன்றும் இல்லை, மாவு இல்லை, மாவு ஆட்டி ஆகணும். அதனால பருப்பு கழுவுறாங்க. பருப்பு 3-4 வாட்டி கழுவணும். ஆமாம். ரேஷன் பருப்பு தானே. நல்ல பருப்பு ஒரு 1 கிலோ வாங்கி 1/2 கிலோ வாங்கி இருக்கு அப்படியே. அது கெட்டு போகிறதுக்காக வச்சுக்கிங்களா? இது தீங்கு தானே, அதை எடுக்கணும். இதுதான் மாதம் மாதம் வாங்குறமே. ஆமாம். என்னைக்காவது ஒரு நாள் அதுவோ ஏதோ ஒன்று வாங்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போதைக்கு அதை எடுத்துக்கலாம்னு. அது வரைக்கும் நல்லா இருக்குமா? அந்த டப்பால போட்டுதான் மூடி வச்சுருக்கேன் பத்திரமா. பருப்பெல்லாம் 1 வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். ஓ, அது இந்த ஜாடி மாதிரி போட்டு வச்சுக்குவாங்களே, அதில் போட்டு வச்சுக்குவாங்களா? இல்லை, டப்பால தான் போட்டு வச்சுட்டு வெயில்ல காய் போட்டு அள்ளி வைப்பாங்க. பத்தாவா அந்த காலத்தில் இந்த ஜாடியில் தானே போட்டு வைப்பாங்க, உப்பு புளி எல்லாத்தையுமே, ஜீனி எல்லாத்தையுமேவா? அது ஏன் மம்மி அது கெட்டு போகாமல் ரொம்ப வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குமா? அப்போ வேணா வேற இது இல்லை, அதனால ஜாடிக்குள்ள போட்டு வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணுறது நிறைய இருக்கும். ஆமாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேற இது இல்லை. ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேற. இப்போ நம்ம வேற எங்கேயும் ஸ்டோர் பண்ணல, வெளியே தானே வச்சுருக்கோம். ஆனால் ஜாடியில் போட்டு வச்சா கெடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம். பீங்கான் ஜாடி தானே நிறைய இருக்கும். இப்பவுமே புதுக்கோட்டை போகிற ரோட்டில் பீங்கான் ஜாடி குட்டி குட்டியான வச்சுக்கிறேன். நம்மளும் வச்சுருப்போம். நம்ம ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ. அந்த காலத்தில் டிசைன் இருக்காது, வெறும் வெள்ளையும் மூடி ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்கும். அதுக்கு தூக்குனா வேற கனமாக இருக்கும். ஆமாம். அது தூக்கி போட்டு உடைச்சா அவ்வளோதான். அதுதான் உப்பு புளியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுக்குவாது. பருப்பு ஏற்றிருக்கோங்க. உப்பு புளியெல்லாம் அதான் ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்குவா. ஆமாம். அந்த காலத்தில் புளியெல்லாம் வாங்குவாளா இல்லை இவங்களே குத்தி வச்சுக்குவாளா மம்மி? புளியெல்லாம் மூடையை வாங்கி அதை சுத்தம் பண்ணி ஆளை போட்டு குத்தி வச்சுக்குவாங்க. ஓ, சுத்தமாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. 2 வருஷம் ஆனாலும் அந்த புளியெல்லாம் கெடாது. நல்லா குழம்புக்கு எல்லாத்துக்குமே அதே போட்டுக்குவாங்க. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? யாரோட வீடியோ பார்த்தீங்க? இது நம்ம ஒரு அவங்க டவுனுக்கு போய் ஜாமான்லாம் வாங்குறாங்க. எந்த டவுனுக்கு? அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கு டவுன். 8 கிலோமீட்டர் தள்ளி. அவங்க அரியலூர் தானே மம்மி சொன்னீங்க? கீழப்பட்டு ஊருவா. என்னென்ன வாங்குறாங்க? டீத்தூள். டீத்தூள்ல 1/4 கிலோ பாக்கெட்டு. ஏன் 1/4 கிலோ? அப்புறம் என்னென்னோ வாங்கினாங்க. யார் அந்த பையனா அப்பா அம்மா? கடைக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போகிறாளா? கடைக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போகிறாளா? ஆமாம், 2 பேரும் சேர்ந்து. அவங்க அப்பா கடைக்கு போயில திட்ட மாட்டாரா நீ இப்படி இருக்கேன்னு? அதெல்லாம் திட்ட மாட்டார். வேலை செய்யலன்னு திட்டுவாரோ? அவன் ஏதாவது இந்த மாதிரி கேட்கும்போது தான் திட்டுவார்.
அவரோட ஆனா இந்த பையன் தானே ரொம்ப க்ளோஸா இருக்கேன், பெரிய பையன் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியல. அது வீடியோ எடுக்கல, அவரோட இருப்பாரு போல. அப்புறம் அம்மா கை பக்குவோம் பாத்தீங்களா? அம்மா கை பக்கம் பார்க்கவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. தருண் சுந்தரமி கருண் சுந்தர் பார்த்தேன். அதுக்கு ஒரு மாசத்துக்கு வீட்டு செலவு 44,000 அதுதான். அதுக்கே. ஓ, அப்படி என்ன செலவழிக்கிறா? சின்ன பிள்ளைகளுக்கா நிறைய செலவாதா? இல்ல, அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, வண்டியை நம்ம வீட்டு மாதிரி ரிப்பேர் பாக்குறது, வண்டிக்கு ரிப்பேர் செலவே கிட்டத்தட்ட 3000 ரூபா வருமா. அப்புறம் பெட்ரோல் போடுறது 2000 ரூபாயா. அப்புறம் அவங்க அந்த ஜாமான் ஏத்துற அந்த வண்டிக்கு செலவு 5000 ரூபா வருமா. ஆனா அதுலயே லாபம் இருக்கும்ல. ஜாமேந்திர வண்டியிலே லாபம். அது வந்து ஏதோ வீடு கட்ட இடம் வித்த அவ்வளவு வச்சிருந்தானா, இடம் வித்து அந்த பணத்துலதான் இப்ப எடுத்து செலவழிக்கிறவங்க. ஓ சரி, ஒரு சிலர் வந்து அந்த பணம்னா அந்த பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே வச்சிருப்பாங்கல்ல. ஒரு சிலர் சரி பரவாயில்ல எடுத்து செலவழிங்க அப்படின்னு சொல்லி செலவழிக்கிறாங்க, அப்புறம் சேர்த்துக்கலாம். உண்மைதான் சொல்லுதான் பொய்யான்னு தெரியல. அதுவும் அந்த மாதிரி ஆளு கிடையாது, அது கொஞ்சம் கடைசான. அதுக்கு யூடியூப்ல வேற வருமானம் வருது. மாசம் எப்படி 20,000 10,000 வரும் யூடியூப்லயா? அதனால அது வந்து சரி பாத்துக்கலாம் எடுத்து செலவழிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இதுக்கலாம்னு நினைச்சுதான் செலவழிச்சு. இப்ப காசு இல்லாத போது செலவழிங்க, அப்புறமா காசு வந்துடும், எப்படியும் மாசத்துக்கு வந்துடும். அவர் என்ன நல்லா உழைக்கிறாரு, நல்ல உழைப்பு. அவர் எப்படி மம்மி? நல்ல உழைப்பு, படிக்கல தவிர நல்ல அறிவு. என்ன அறிவு பாத்தீங்க? அறிவு மட்டும்தான். இந்த வண்டியில எல்லாம் சொல்றாரு, இது ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணா அது ரிப்பேர் வராது, அது இதெல்லாம் நல்ல விவரமா சொல்றாரு. ஓ, அவர் தானே சொன்னாரு. அதுல எல்லாம் பத்தல, அது இது எடுக்குது வீடியோட, வண்டியில எல்லாம் விவரம் பத்தல. வண்டி அதுக்கு இவர் தானே ஓட்டுறாரு, அது ஓட்டலையே. அது வந்து அதானே இவ்வளவு தூரம் டெவலப் கொண்டு வந்ததே பெருசு தானே. ஒரு இடத்துல உட்கார வச்சு வயல்ல உட்கார வச்சு பேசிட்டு கொண்டு வந்ததே பெருசு தானே. அது கத்தி இங்க தெரியும், அங்க ஃப்ரிட்ஜ் மேல இருந்துச்சு, வர எடுத்துட்டு வா. நம்மளா இருந்தா இந்த மாதிரி வயல் வீடா இருந்தா நம்ம வீடு இப்போ கிளியரா இருக்கனால பரவாயில்ல போடுறோம் வீடியோஸு. வயல்வெளி வீடுகளா இருந்தா நம்ம பிள்ளையும் வச்சுக்கிட்டு போடுறது கஷ்டம் தானே. அது லேடியா இருந்தா சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு போடுறது தானே. ஒரு சிலர்லாம் சோம்பேறியா இருப்பாங்கல்ல, அது வீடெல்லாம் ஆக்கினே போட்டு வச்சிருக்கு. வீடு அடுப்பு திட்டு எல்லாம் ஆக்கினே போட்டு வச்சுக்க முடியும். வயலுக்கு ரொம்ப பண்றாங்க, அடம் பண்றாங்க, இருக்க முடியாது. இதை எடுக்க அங்கிட்டு வைக்க அதை அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா எல்லாம் இப்படித்தேன். ஆமா, அவங்க தூக்கி எறிகிறாங்க, இதை தூக்கி எறிகிறாங்க. அவங்க படுக்கிற இடம் மட்டும்தான் சுத்தமா கிடக்கு, மிச்சம் எல்லாம் ஆக்கினே தான் கிடக்கு வீடு. ஓ, சின்ன பிள்ளைகளையும் கண்ட்ரோலா வச்சுருந்தா கண்ட்ரோலா வச்சிருங்க. தார்னேஷன் தூக்கி எறிய மாட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை முத்துனை பெருமாயும் ஒரு வாட்டி ஏதோ ஒன்று தூக்கி எறிஞ்சு விட்டேன், நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கண்ட்ரோலா வச்சிருக்க பிள்ளையே கண்ட்ரோலா தான் இருக்குது. அந்த பிள்ளையில அப்படியே ஆட விட்டுறாங்களா? இவங்க காருக்குள்ள இந்த குச்சி கொடுத்து குத்துறாங்க டயருக்குள்ள. பெரியவரும் சரி சின்னவனும் சரி. ஐய, என்னைக்கு வண்டி வீல் பேர்ந்துட்டு போகுதுன்னு தெரியல. அவங்க டோர் திறந்து ஜாலியா உட்காந்து அந்த சேர்ல உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி அவங்க டோரை திறந்து கார்ல சேர ஜாலியா உட்காந்துல பேசுறாங்க. இப்ப காருக்குள்ளேயும் நல்லா ஆக்கினதான் பண்ணி வச்சிருக்காங்க. அது 2 மாசத்துல போயிடும், 2 மாசத்துல போயிடும். ஆமா, ஆனா பணம் இருக்கனால மறுக்க செலவழிக்கிறார், மாத்திரா. ஆமா, மாத்தியாரு. அதே மாதிரி நம்மளுக்கு வர்ற ப்ராப்ளம் வருது. இப்ப நம்மளுக்கு இப்ப சொல்றோமா, இப்போ வந்து நம்மளுக்கு இது அந்த கரண்ட் அன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் அதிகமா வந்தனால இவ்வளவு பொருள் போச்சுன்னு இப்ப சொல்றோம். அந்த அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. அவங்க என்னமா சொல்லுவாங்க, ஆச்சி எங்களுக்கு 4 பொருள் போச்சு ஆச்சி அப்படிம்பாங்க. எப்பமா 4 பொருள் போச்சு? ஒண்ணுமே இல்லைம்பாங்க. இது கரண்ட் அன்னைக்கு கூட வந்துச்சுல ஆச்சி, அன்னைக்கு 4 பொருள் போச்சு ஆச்சு. ஏங்க அன்னைக்கு நாங்க கேட்கல, இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னன்னா திடீர்னு பொருள் போச்சுன்னு சொல்றீங்க. சம்பாதிக்கிறதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் தெரியாது. இல்ல மம்மி, நம்ம இல்ல மம்மி, நம்ம இப்ப என்ன யோசிச்சோம், நம்ம வந்து நம்ம வீட்டுல மட்டும்தான் எல்லா பொருளும் போயிடுச்சுப்பா, என்ன பண்றது, சரி நம்மளுக்கு தான் நேரம் சரியில்லை போல அப்படி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளுக்குள்ளதான் நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்.
அவங்களுக்குலாம் எந்த கவலையும் இல்லைப்பா, அவங்க வடஇருக்கா அவங்க எந்த பொருளும் போடலை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, டிவி ரிப்பேர் ஆகுது, இவ்வளோ பொருள் ரிப்பேர் ஆகுது. அதெல்லாம் பழைய ஜாமான் போடுற மாதிரி தூக்கி எடுத்து வச்சிருக்கு. அது யூஸ் பண்ண முடியும்னு தோணலை எனக்கு பார்த்தா. இனிமே ஓ அப்படி இருக்கு வாஷிங் மிஷின் தான். தள்ளி இங்கிட்டு பிளக் எல்லாம் கழட்டி போட்டு தள்ளி அது வாட்டுக்கு பழைய ஜாமான் மாதிரி கிடக்கு. ஓ அந்த மாதிரி தானே நீங்கள் கிச்சனா இந்த சிங்க் அப்படி தானே கிடக்குன்னு சொன்னீங்க. சிங்க் ஏதோ ஒரு இடம் கிச்சனை பார்த்துட்டு வந்து நம்ம வீடு புழங்குற வீடு மாதிரியே இருக்காது. ஆனால் மணி வருதே தவிர மீதி அப்பா ஒரு டீசெண்டே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ அனீசியாக இருக்கு. யாரும் வீட்டுக்குள்ள இப்போ நுழையிறவங்க போட்டுட்டு எந்தெந்த ஊருக்கு வேணாலும் போயிடுறாங்க. இப்போ நம்மெல்லாம் கேஸ்ல அமர்த்துறேன், அவங்களும் கேஸ்ல அமர்த்திட்டு தானே போவாங்க. தெரியல, அதுவும் தெரியல. அவங்க எங்கே மூட்டுறாங்க, எங்கே அமர்த்துறாங்க. ஆமாம், நம்ம இப்போ போகிறதுனா என்னென்ன மம்மி அமர்த்துவான்? லைட் அமர்த்துவான், ஃபேன் அமர்த்துவான், விளக்கு எது மாதிரி தானே பார்த்துட்டு போவான், அமர்த்திட்டு போவான். அப்புறம் கதவை சத்தி பூட்டிட்டு போகணும். நம்ம ப்ராப்பரா இருக்கு உங்களுக்கு தான் காலம் ஓடுது, ப்ராப்பர் இல்லை அது உங்களுக்கு தான் காலம் ஓடுது. ஆமாம், எல்லாருக்கும் தான் ஓடுது. எல்லாருக்கும் தான் ஓடுது, யாருக்கும் பொழுது வச்சு வைக்கல. நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் ஒரு பையன் பரிச்சை எழுத விடலைன்னு இது பூச்சி மருந்து கொண்டாந்துருக்கேன் இருக்கு, பைக்குள்ளே குளிச்சு வச்சு அவன் பாட்டு குடிச்சிட்டேன். இன்னொரு பையன் ஃபோன் பண்ணி, சார் இந்த பையன் குடிச்சிட்டு இங்கே படுத்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கொண்டு ஜிஹெச்சில் கொண்டு விட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணா அவன் அப்புறம் காப்பாற்றிட்டாங்க. பாருங்களேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அவன் என்ன ஏன்டா பரிச்சை எழுதலைன்னா அடுத்த செமஸ்டர் எழுதிட்டு போகிறான். நேற்றுக்கு ஒரு பையன் காலையிலே வந்து பிரெண்டே சார்ட்ட உட்காந்துருந்தானே, அவர் சொன்னார், நீ என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. அவன் வந்து சார் இந்த பண்ணிட்டேன் சார் அப்படின்னாண்ணா. எப்படா பண்ணியிருக்கேன்? நான் எப்படா பண்ண சொன்னேன், நீ எப்படா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. உடனே பண்ணிட்டேன் இல்லை சார் அப்படின்னேன். சரிடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த செமஸ்டர் வந்து எழுதிக்கலாம் போ வீட்டுக்கு அப்படின்னாரு. உடனே அவரை அசால்ட்டாக சொன்னார், இவனை அசால்ட்டாக சொன்னேன். நான் அதான் நினச்சேன், உடனே கிளம்பிட்டேன். ஒரு பையன் சரி சார் அடுத்த செமஸ்டர் எழுதிக்கிறோம்ட்டு. ஒரு சிலர் அதை வந்து சீரியஸ் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல, வாழ்க்கையில் இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் எழுத போகிறேன் பரீட்சை, இந்த பரீட்சையே திரும்ப எழுத போகிறேன் அப்படி நினச்சி போயிட்டேன். ஒரு சிலர் ஆகா எனக்கு போச்சு இந்த செமஸ்டர் நான் இன்னைக்கே எழுதியானுன்ற அந்த கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு அப்படி இருக்காங்க. அப்படி மனசு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அப்படி தானே இங்கே மவுன்ஷனில் ஒரு பையன் சிவில் ஹெச்ஓடி மேம் ஃபீஸ் கட்டலைக்கு ஏதோ பிளாக் பண்ணச்சுன்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்துட்டேன். ஆனால் ஒரு சில வயலே அப்படி இருக்காங்க. இப்போ என்ன ஒரு சிலர் மெச்சூரிட்டியாக இருக்குதுங்க, புரிஞ்சுக்குதுங்க. அந்த மாதிரி பண்ணுற பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வாழ்க்கையில் என்ன அவன் சீக்கிரம் சாதிப்போம்னு நினச்சிருப்பேன். சீக்கிரம் சாதிப்போம்ல, வேலைக்கு போயிடுவோம் படிச்சு முடிச்சு. அதுக்கு வந்து வேறு விதமாக தானே யோசிக்கணும். இப்போ டெத்துங்கிறது ஒரு இது தீர்வு இல்லைல்ல. ஆமாம், பிரதனியா வந்து திடீர்னு அந்த முடிவு எடுத்தாங்கல்ல. அப்போ அது வந்து அந்த முடிவில் இல்லை, அதனால அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோதான் கொழுப்பு தான். இதெல்லாம் வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க, இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் 3 வருஷம் படிச்சுட்டேன் மம்மி. 4வது வருஷம் இப்போ பரிச்சை எழுத விடலைன்னா என்ன 3 வருஷம் படித்தது வேஸ்ட் ஆயிருமா? அதெல்லாம் புரிஞ்சுக்கல. பின்னாடி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதை புரிஞ்சுக்கல. இந்த ஒரு நாளைக்கு என்னை எழுத விடலை. ஏன் எழுத விடலை? அதுக்கெல்லாம் பண்ணா அப்புறம் வாழ்க்கையில எல்லாம் நடக்குமா? ஆமாம், நான் அதான் கேட்டேன் இவர்கிட்ட, நாராயண வரையில் கேட்டேன், சார் என்ன சார் இன்னும் எத்தனையோ அவனுக்கு கல்யாணம் ஆகும், உள்ள ப்ராப்ளம் வரும், பொண்டாட்டி ப்ராப்ளம் வரும், எல்லாரும் அவன் சொன்னதே பாலா. திடீர்னு ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல அவன் கிண்டல் பண்ணுவேன், கேள்வி பண்ணுவேன், 1008 பிரச்சனை இருக்கும். வரணும். அதை விட்டு இப்போவே இதுக்கே இப்படி சொன்னா என்ன பண்ணுறது? நமக்கு வர்ற டென்ஷன் வந்தா நம்ம எப்படி இருக்கும்? நம்மளால நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அதே மம்மி அப்படிதான், அதே மாதிரிதான் அவனுக்கும். நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்? அதுக்காக யோசிச்சு பாருங்களேன். பூச்சி மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் பைக்குள்ள வச்சு. ஏன்டா நல்ல பொருள் எடுத்துட்டு வந்தா என்னடா, அதை போய் இதை போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்காங்க பயிலு. ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்காது இளமமே, மனது உறுதியாக தானே இருக்குங்க. ஆனா அவ்வளவு தூரம் யார்ஷாவும் பண்ண மாட்டாங்க. பண்றவங்க பசங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க.
பொம்பளை பிள்ளைய படிக்கிறதும் படிச்சிருங்க. கிளாஸ்ல இருந்துச்சுன்னா படிக்கிறதும் படிச்சிருங்க. அதுவோட வருங்க படிக்கிங்க, அதுவோட போயிருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபீஸ் கட்டல அது இதுன்னு மட்டும் உட்காந்துப்பா. இங்கே வந்துட்டோம் கைஸ். வாழைக்காய் நறுக்க இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 வாழைக்காய் எடுத்திருக்கோம். அப்போ மனது சாப்பிட மாட்டேன், இவனுக்கு மட்டும்தான். மனசு உறுதியே இல்லாமல் இருக்காங்க மம்மி. மனசு உறுதியே இல்லாமல் இருக்காங்க. வாழ்க்கையில் 1008 தோல்விகள் வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் போகணும், எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். நீங்கள்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அந்த காலத்துல மம்மி. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற வசதி கூட இல்லை மம்மி. ஒரு 2 வீலர் கிடையாது, சப்போர்ட் இல்லை. இப்போ இருக்கிற வசதி இல்லை. இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது யோசிச்சு பாரு. ஆமாம். இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு, கறி சாப்பாடு வாரத்துக்கு. ஹாஸ்டலில் தங்குற பிள்ளைகளுக்கும் கறி சாப்பாடு உண்டு. எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது. ஆமா. அந்த காலத்துல வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட கறி கிடையாது, கறியெல்லாம் சாப்பிடணும் அந்த காலத்துல. நாங்களாம் அப்படித்தானே வளர்ந்தோம். ஆமா. இவ்வளவு தூரம் வண்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல மம்மி. அப்ப ஆமா 2 வீலர் இருக்காது, 4 வீலர் இருக்காது. நீங்க சைக்கிள் தானே அப்பா வச்சு கூட்டிட்டு போயிட்டு வருவீங்கன்னு சொல்லுவீங்க. சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்ந்தோம். எல்லாத்தோடையும் நம்ம ஒத்து போயிருது, நம்ம உடம்பு ஆகும். அப்போ எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா தெரியாது. அப்படியா? பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம ஆயா வீட்டுல இருந்து இது சென்னை இதுக்கு சாரதாஸுக்கு எடுக்க போனாங்க. சேலை மாமா பெரியம்மாவுக்கு அந்த இது பாஸ்மாமம் பொண்டாட்டிக்கெல்லாம் பட்டுச்சு இல்லை கல்யாணத்துக்கு. அப்போ எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் நடந்துதான் எல்லாரும் போவாங்க. ஓ, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு, அப்புறம் திருச்சிக்கு அங்க இருந்து நடந்து போய் தான் போய் எடுக்க போவாங்க. இப்ப மாதிரி எல்லாம் வசதி இல்ல. இப்போ 2 வீலர்லாம் இல்லை. எல்லாரும் நடந்துதான் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி அங்கிட்டு நடக்கிற இடத்துக்கு நடக்கத்தான் வேணும். ஆட்டோ இருந்தா ஆட்டோ. ஆனா ஆட்டோ அப்ப இருந்துச்சா மம்மி? தெரியல, அவங்க அங்கிட்ட எப்படி போவான்னு தெரியல. இங்கிட்ட இருந்து நடந்தே போவாங்க. ஆட்டோ இருந்துச்சு, ஆனா இத்தனை பேரும் ஏற முடியாது. நிறைய பேர் போவாங்க கல்யாணத்துக்கு, ஜவுளி எடுக்க அப்போ எல்லாம். ஓ, அப்ப அதே மாதிரி இந்த சமைக்கிறதுன்னு சொல்லுவீங்கல்ல, கூட வேறு சமைப்பாங்க. ஆமா, இத்தனை நாளுக்கு முன்னாடியே சமைப்பாங்க. இப்பெல்லாம் கல்யாணமும் சிம்பிள் ஆயிடுச்சு. ஆமா, அப்போ எல்லாம் அதுவும் கஷ்டமா தெரியல, அதோட ஒத்து போச்சு. இப்ப இங்கே இருந்துங்க நடக்கிறதுனாவே கஷ்டமா இருக்கு. எல்லாம் நம்ம பழகிக்கிறத பொறுத்துதான் இருக்கு எல்லாமே. இப்போ மம்மி நம்ம தெருவில் வந்து 2 வீலர்லேயே டெய்லி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் வண்டி பிரேக் டவுனு, சரி நடந்து போகிறோம், நம்மளே நம்ம மனசை மாற்றிக்கிட்டு சரி நடந்து போயிருப்பா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் பார்க்குறவன்லாம் என்ன நடந்து போறிய? சும்மா இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தன் கேட்பேன், என்ன நடந்து போறிய? இல்லை சும்மா அதை வண்டி ப்ராப்ளம், அதான் நடந்து போகிறேன். சரி. இன்னொருத்தன் அடுத்து, என்னாச்சு வண்டி, என்ன நடந்துச்சு? வண்டி இல்லை, சர்வீஸ் கொடுத்துருங்க. என்னையவே நீ இல்ல வந்து முத்துமினா வீட்டுல இருந்து வரேன், நடந்து வருவேன்ல. அப்ப சோப்பி கேப்பா, என்னாச்சு நடந்து வரிய அப்படின்பா. பையன் இல்லையா அப்படின்பா. ஏன்னா நம்ம முக்கால்வாசி நம்ம நடந்து போறது இல்ல, அதனால வந்து அவங்க அப்படி கேட்குறா. அப்புறம் இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்க, என்னாச்சு என்ன பஸ்ல வரிய அப்படின்னு. 2 வீலர் அனுப்புவிய, பஸ்ல வரிய. அட ஒரு நாள் தெரியாம வந்துட்டேங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி. எதிர்பார்ப்பே வேற மாதிரி. ஒருத்த ஒன்று பண்ணானா அதை கரெக்டாக பண்ணிடுவேன் எப்பவுமே. அவங்க அது வரைக்கும் முடிக்கிற வரைக்கும், லைஃப் முடிக்கிற வரைக்கும். ஆனால் கமலம் நடந்து வராங்க சமயத்துக்கு. ஆனால் அவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்களா மம்மி? அவங்களையும் கேட்பாதான் இருக்கும். அவங்களும் வண்டியிலே தான் போறாங்க. ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நடந்து வராங்க. அந்த பொண்ணுமே நடந்து வருது. அப்போ அதை அவங்க சமாளிச்சிடறாங்க. அவங்க கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிடுறாங்க. நான் கேட்குறவங்களெல்லாம் செட்டை பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அது ஒரு ஆள் கேட்டால் பரவாயில்ல, 100 பேர் கேட்டால் எப்படி பதில் சொல்கிறோம்? அப்படித்தான் செட்டை பண்ணக்கூடாது. அப்படித்தான் ஒன்றுக்கு வேற. அந்த காலத்தில் இவ்வளோ மிஷின்ஸ் இல்லை மேம். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் நடக்கும். ஆமாம், இது வாஷிங் மிஷின் இல்லை, ட்ரெஸ்ஸு துவைக்கிறது. உங்கள் அண்ணன் சொல்லுவீங்கல்லாம் அந்த வெட்டுவேன் பாவம், மரம்லாம் வெட்டணும் அந்த காலத்தில், விறகு எரிக்கிறதுக்கு. இது புல்லு வெட்டுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன டூல்ஸ் வந்திருக்கு. அது என்ன விலைன்னு தெரியல. ஓட்டிக்கிட்டு போனோம்னா அது புல்லு எல்லாத்தையும் வெட்டி கட் பண்ணிடும். அது 9,000 ரூபாயோ 12,000 ரூபாயோ சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா 7,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். கட்டுற மாதிரி அது ஆன் பண்ணி விட்டோம்னா சுற்றிக்கிட்டே போகும். அது வந்து சுற்றுறதுனால அந்த பிளேடு இருக்கும்,
அந்த பிளேடுனால அந்த செடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வரும். ப்ரூனேல எல்லாம் இப்படி புல்லே இருக்கக்கூடாதான் வீடுகளில் எங்கேயுமே. ஏன் ப்ரூனே நாட்டுல எல்லாம் புல்லே இருக்கக்கூடாதான். அவங்க வந்து சொன்னாங்கன்னா ஃபைனா நம்மளே வெட்டிடணுமா இந்த இது மாதிரி இதை வச்சு. அப்படிதான் வினிதா குக்கிங்லாம் வெட்டிடுது. அங்கெல்லாம் ஊர் சுத்தமா இருக்கணுமா. அது ஒரு சில நாடுகள் அந்த மாதிரி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கா. நீங்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள நாட்டுக்கு போயிருக்கீங்களா மம்மி? இங்கே போனேன். நம்ம அங்கே போனோம்னா நம்ம தப்பு தானே செய்வோம். இங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கல்ச்சரில் இந்தியன் கல்ச்சரில் வளர்ந்துட்டு அங்கே போனோம்னா கண்டிப்பாக தப்பு தானே செய்வோம். ஏன்னா இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அந்த மாதிரி சட்டமெல்லாம் போடலாம். இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வந்து போட்டால் கேட்க மாட்டாங்கல்ல மம்மி. இப்போ நம்ம தெருலையே வந்து தண்ணிக்கு வந்து எல்லாரும் பணம் கட்டுக்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அதுக்கு என்ன சொன்னிச்சுக்க, நீங்கள் தண்ணியை ஒழுங்கா விடுங்க நாங்கள் கட்டுறோம்ங்குது. அவங்கள மேற்கொண்டு அவங்க ஒரு நாள் 2 நாள் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இப்போ ஃபேனே ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஒரு நாள் நிற்க தான் செய்யும், திரும்ப சரி பார்க்கணும், அப்படி தான் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தண்ணியும் 365 நாளும் எங்களால் விட முடியாதுமா. ஒரு நாள் நாங்கள் தண்ணி டேங்கை க்ளீன் பண்ணுவோம், ஒரு நாள் மிஷினில் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் பிளாக் பண்ண தான் செய்வோம். அது எப்படின்னா எல்லா நாளும் இலவச பைப்பு தானே மோடி சொல்லி தானே போட்டுருக்குதுங்க. அதனால இதுக்கு இது டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. தண்ணிக்கு வேணா இவ்வளவு தூரம் மாசம் கட்டலாம், டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. ஆனா இவங்க டெபாசிட் உள்ள கட்ட சொல்றாங்க. ஆமா, இவங்க இங்க இருந்து கட்ட சொல்றதுனாலதான் இப்ப அதுக்கு கட்ட மாட்டேங்குது. அவங்க வச்சு சட்டமா அவங்க மேல் இடத்துல கேட்பாங்க. இல்ல இவங்களே சொல்லிடுவாங்களோ தெரியல. ஈவோட்ட கேட்டுட்டு சார் போட்டுருவாங்க சார். அப்பதான் அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல. லோக்கலா இருக்கவன் ஒரு 10 பேர் இருக்காங்க அங்க வேலை ஆக்குறோம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அதுக்காக இப்படி வாங்கிக்குவாங்கன்னு தெரியல. அது இப்போ வீட்டு வரி புதுசாக போட போகிறாங்கல்ல, அவங்களோட சேர்த்து விட்டுறது. அந்த தண்ணி வரியெல்லாம் சேர்த்து விட்டுருக்கா நம்மளுக்கு. ஆமாம், அதோட சேர்த்து விட்டுற வேண்டியது. இப்போ தண்ணி வரியை வீட்டு வரியே போடாதவங்களுக்கு அந்த பணம் வாங்க முடியாது தானே மம்மி? ஆனால் வாங்காம விட மாட்டாங்க இங்கே உள்ளவங்கெல்லாம். எல்லாத்தையும் வாங்கிடுவாங்களா? வாங்கிடுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஆனா இதுகிட்ட வாங்குறாங்களோ நம்மள மாதிரி வீடு பெரிய வீடு வச்சிருக்கவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. ஏன்னா வீட்டு வரியோட இன்க்ளூட் பண்ணி அனுப்பிடுறேன். ஆமா, அந்த காலத்துல வாஷிங் மிஷின் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் இருந்துச்சா மம்மி? கிரைண்டர்ல மாவாட்டுவீங்க? இல்ல, நான் மாவு கையில தான் ஆட்டணும். பாவம், எவ்வளவு எனக்கு மாவு ஆயிட்டுதான் கிரைண்டர் வந்துச்சு. கல்லுல போட்டு ஆட்டணும் மாவு. பாவம், அப்பயும் சந்தோஷமா தானே இருந்த வாழ்க்கை. அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் அப்ப வந்து செல் இல்ல, டிவி இல்ல, அதனால எங்களுக்கு டைம் மிச்சம் தான் இருக்கும். பொழுது ஒரு நாள் பொழுது 12 மணி நேரம் தான் பகல்னா, எங்களுக்கு டைம் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு 6 மணி நேரம் என்னடா பண்ணுவோங்கிற நினைப்புலதான் இருக்கும். அவ்வளவு மிச்சம் தான் இருக்கும். வேலைக்கு போற நேரம் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பொம்பளையில சொல்றேன், பொம்பளை மாவாட்டி சோறு குடிச்சு குழம்பு வச்சு விளக்கு கழுவி வீடு கூட்டி எல்லாம் பண்ணி பிள்ளையோட துணி வச்சு எல்லாம் பண்ணிட்டு நேரம் இருக்கும். 6 மணி நேரம் மிச்சம் இருக்கும். 6 மணி நேரத்துக்கு என்னடா பண்ணுவோம்னு இப்ப பகல்ல அது அவங்கள பாப்போமா இவங்கள பாப்போமா, இதை பிறக்குவோமா, எது பருப்பு இருப்பு இருந்தா பிறக்குவோமா அப்படின்னு இருக்கும். இப்ப வந்து அவ்வளவு சாமான் இருந்தும் நமக்கு வேலை பார்க்க மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாம் இருந்தும் டைம் பார்த்தீங்கன்னா அப்படி பத்தல ஓடுது அப்படியே. அதுக்கு செல்லும் டிவியும் வந்தனாலதான் இப்ப இந்த மாதிரி ஆகுது. யாரோடையும் மனுஷரோட யாருமே பேச நினைக்கல. உறவுகளே தேவையில்லாத மாதிரி இருக்கு இப்ப எல்லாருக்குமே. அந்த காலத்துல உறவுகள் வந்திருப்பாங்க, என்ன வீடுகள்ல எல்லாம் உறவுகள் வந்திருப்பாங்க, அவங்க இவங்க என்ன. இப்ப வந்து உறவுகளே தேவையில்லை. பெரிய மாமா கடுப்பா இருக்கு. பெரியம்மா மாமா சித்தி அவங்க வந்திருக்கா இவங்க வந்திருக்கா. நீங்க சொல்லுவீங்க அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்திருக்கா இவங்க வந்திருக்கான்னு சொல்லுவீங்க. அம்பாச்சி வந்திருக்காங்க அவங்க வந்திருக்கா இவங்க. நம்ம வீட்டுல 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. ஆனா இப்போ உறவு ஒன்றும் வர்றதில்லை வீட்டுக்கு. வீட்டுல இருக்கவங்களுமே அப்பா அம்மா அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்களோ என்ன தெரியல. ஆனா பிள்ளைகள்கிட்ட அவங்க தொடர்பு குறைஞ்சிருச்சு. அதனால பிள்ளைய பண்ற தப்ப அதுகளால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. மொபைல் வந்தனாலதான் இப்ப ரொம்ப இதானது. மொபைலால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சரி, இப்ப எல்லாருக்குமே மொபைலை லைக் பண்றாங்கல்ல, அது எப்படி மம்மி? ஒரு சிலருக்கு ஒரு ஹேபிட் பிடிக்காது, ஆனா மொபைல் வந்து எல்லாருக்குமே லைக் பண்றாங்க. அது அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க.
இப்போ ஷார்ட்ஸ் எல்லாருமே தூக்கி விட்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். அதேமாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தானே. அதை யாருமே வெறுக்காத மாதிரி தயாரிக்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம மூவிஸு 3 மணி நேரம் சாலிடாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது நான் இது போய் மசாலை தடவிச்சேன். என்ன மீன் பண்ண போகிறோம்? இந்த வாழைக்காயம்மா இது போட்டு பெரட்டி வைக்கணும் காய்ஸ். அதுக்காக இங்கே வந்துட்டோம். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண வேண்டும். மிளகாய்த்தூள் காரத்துக்காக. நேற்றுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இது உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை ரமணா வந்திருந்தாப்புல. ரமணா கிட்ட உருளைக்கிழங்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் சாதத்தில் கை வச்சுட்டேன். சரி உருளைக்கிழங்கு கொடுப்போம்னா உருளைக்கிழங்கு கொடுத்தேன். உப்பு கொஞ்சம் கூட இருக்கு போலையே அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் கூட இருக்குன்னு பார்த்தேன். சமைக்கலே கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. சாதத்தோட சாப்பிடல, அவருக்கு வெறுமனையாக சாப்பிடல. உப்பு கூட இருந்துச்சு போல. அது கூட இருந்துச்சு தானே வெங்காயத்தை நறுக்கி போட்டு நேற்று சமைக்கல. ஐயே ஏன் மம்மி? எனக்கு தான் அல்சரா இருந்துச்சு. அல்சர் ரொம்ப படாபடுத்துச்சு நேற்று. ஏன் மம்மி டெய்லி இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு தீர்வு முழுமையாக எதுவுமே காண முடியலையா? முழுமையாவெல்லாம் கிடைக்காது. இந்த தையலுக்கெல்லாம் அல்சரா. இப்போ நம்ம கையில் ஒரு புண்ணு இருந்துகிட்டே இருந்தால் அதை கியூர் பண்ணுறதுக்கு தானே வழியாக புண்ணு ஆறாது. அது குடலுக்குள்ளே இருக்கு. அந்த புண்ணை இப்படியே வச்சுதான் ஊட்டி ஆகணும் நம்ம. சின்ன பிள்ளைங்களாம் அல்சர் வந்தா ரொம்ப சிரமம் போய். எனக்குலாம் நேற்று 7 மணிக்கு லேட் ஆனோடனே அல்சர் தான். நான் அப்பதான் யோசிச்சேன், சரி பஸ்ஸில் இறங்கி ஒரு டீயை குடிப்போம் பசிக்கு போகிறதுக்கு, சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்புறம் சரி பார்த்தா அது நான் இறங்கையில கொஞ்சம் அமர்ந்துருச்சு வயிறு. சரி வீட்டுக்கு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு குடியாதுட்டேன். அல்சர் வந்தா ஆமா எல்லா நாளும் கரெக்டாகவும் சாப்பிட முடியுமா மம்மி? ஒரு நேரம் வேலை இருக்கு, கூட இருக்கு, குறைஞ்சிருக்கு, வயிறு ஒத்துக்கத்தானே வேணாம். ஆனால் ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு குர்ரா அப்படின்னு கேட்குது. ஆனால் ஹெச்ஓடி எல்லாம் பாவம் கரெக்ட் டயத்துக்கு வந்து சுகரா அவர் மீட்டிங்கே போட்டாலும் கொஞ்சம் தலிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு போயிடுவாரு. ஆமாம் அவர் உடம்பு பார்க்கணும்ல, சேலரி வாங்குறாரு சரி, அவர் உடம்பு பார்க்கணும்ல. திடீர்னு எதுவும்னா யாரும் அவன் எவ்வளோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அட போங்கண்ணாங்கிட்ட இப்படி தலிக்கிங்கண்ணா. சாப்பிட்டு விட்டு அந்த வேலையை திரும்ப பார்க்கலாம். பசியோட பார்க்க முடியுமா? ஆனால் சாப்பிட்ற நேரம் தான் மீட்டிங் போடுறாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பான்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? சம்பளத்துக்குன்னு போயிட்டேன். அவங்க சொல்றது கேட்கதான் வேணாம். வேலையே பார்க்காதவங்களுக்கு கோடி கோடியா கொடுக்குறாங்க. இதே சாஃப்ட்வேர்ல சொல்றாங்கல்ல, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், காலை ஆட்டிட்டு வேலை வாங்குறேன். சாஃப்ட்வேர்லயும் 10,000 20 ரூபா புதுசா சேர்ந்துருக்குங்கல்ல, அதுக்கு மாடா உழைக்குது. இந்த ஆட்சி பொன்னியாச்சி இவங்க சொன்னாங்கல்ல பேத்தி, 40 ரூபா தான் சம்பாதிக்குதான். ஏங்க அங்க 1 லட்ச ரூபா சம்பாதிக்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க 40 ரூபா தான் 30 ரூபா தான் நினைக்கிட்டு இருக்கீங்க. அந்த 40 30 நாங்க இங்கேயே சம்பாதிப்போங்க. சென்னையில இருக்குதான். அது அன்னைக்கு பீத்திக்குது. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம போனப்ப, என் பேத்தி சாஃப்ட்வேர்ல சேர்ந்துட்டா டிசிஎஸ்ல, எங்க எப்படிங்க அப்படின்னு இப்படி பீத்திக்குது. நம்ம அன்னைக்கு ஆச்சரியப்பட்டான். அதான் ஐயோ 70,000 60,000 சம்பளம் அப்படின்னா, இப்ப கேட்டா 40 ரூபாய் 30 ரூபாயா. இவ்வளவு நாளைக்குலாம் 40 30 வாங்க மாட்டேன். அது போய் இப்ப 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம் ஆனாவே கூடிரு சம்பளம் அங்கே. இல்லையே தெரியல மம்மி. ஆனா 40 30 தானே சொல்லுது. சும்மா சொல்லுது. ஆனா இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு இதுல கடக்கப்பட்டியில பார்த்தோம்ல ஒரு பொண்ணு. ஆமா அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் டேலண்ட் இல்ல பொருள். ஆமா டேலண்ட் கம்மி தான். டேலண்ட் கம்மி. அதனால வேலை பார்க்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. டேலண்ட் கம்மி தான். அது சும்மா முத்துமினா மாதிரி காலை கையில கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா, யாராவது பணத்தை கட்டி எடுத்துக்கிட்டு வந்தா வாங்க குடும்பத்தை நடத்துவோம். சாப்பிடவும் நினைக்கல, சாப்பிட்டா போதும். இல்ல மம்மி, யாராவது பையில பணத்தை கட்டி எடுத்துட்டு இருந்தா சரி வாங்க குடும்பத்தை நடத்துவோம், நடத்திதான் சரி வாங்கன்னு நடத்துறாள். பணம் கொண்டு வரலைன்னா நீ தனியா போ நான் தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆளு. இந்த உங்க மாமி அப்படி தானே சொல்லுவாங்க சண்டைக்கு. ஆனா கிளியரா பேசுவாங்க உங்க மாமி. 2 பேரும் சேர்ந்து வந்தோம், சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன். இல்லை லேடி இந்த மாதிரி பேசி பார்த்தது இல்லை. சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள்ட்டே ஒப்பீனியன் கேட்குறது. சரிடி வாடி சேர்ந்தே போயிட முடியும். அவர் ஐயோ ஐயோ எப்படி எல்லாம் பேசுறாங்க.
அப்படிதான் இருக்கு உலகம். நீ எதுக்கு வர்றியா மாட்டியா ஆமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சரின்னு ஒய்ஃபுங்கிறனால அனுசரிச்சு போகிறாங்க. அவங்கள்ட்ட மயங்கெல்லாம் எப்படி எடுத்துக்காங்க? இப்போ மான்ட்டு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவன் அப்பாட்ட பயப்படுவேன். ஏமே இப்போ அவங்க வந்து புருஷன்ட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா தான் இல்லைன்னா சரியா வராதுன்னு. அதே மாதிரி பையன்கிட்ட பொண்ணு அந்த மாதிரி பேச மாட்டாங்களா? பையன் பிள்ளைல அதிர்ஷ்டத்துக்கு விட்டுறாரு. அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல. புருஷனை தான் நீங்கள் என் கண்ட்ரோலுக்கு வரணும், சேர்ந்து வந்தீங்கன்னா தான் ஒழுங்காக போகலாம், பார்த்துக்குங்க அப்படின்றா. இது எதுக்கு மேம் புலி? இந்த பாஸ்மா மாமையும் செல்ல பிள்ளை அப்பாவுக்கு கெட்ட பையன் பயப்படுவேன். கெட்ட பையன் அப்பா இப்படி உட்கார்ந்துருந்தானே சுற்றி தான் வீட்டுக்குள்ள வருவேன். அப்படியா? ஆமா கெட்ட பையன் பயப்படுவேன். ஏன் திட்டுவாங்களா? தெரியல, சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் பயந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து கெட்ட பையன். அந்த காலத்து பிள்ளை எல்லாமே அப்பா அம்மாவுக்கு பயப்படுது. அந்த காலத்து பிள்ளை அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பயப்படவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சொல்லுவேன், மாமிகிட்ட சொல்லுவேன், அப்பாவுக்கு கெட்ட பையன், அப்பா கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டேன். மாமா அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டான்னு மாமாவுக்கு எதுக்கால வரமாட்டேன். எதுக்கால வரவே மாட்டேன் செல்ல பையன். ஏன் பையங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது? தெரியல. ரெண்டு பேரும் ஒரே இனங்கிறனாலயா? அப்படியா தெரியல. அப்படிதான், ரெண்டு பேரும் ஒரே இனம். எப்படியும் பையன்னா கொஞ்சம் தப்பு பண்ணுவேன், கூட குறைச்சிருக்கும். அப்பா வந்து தப்பை கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால கரெக்டாக இருப்பார். அப்படிங்கிறனால கரெக்டாக இருக்கவங்களுக்கு தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா திட்ட தோணும். டேய் என்னடா இப்படி பண்ணுறா, பொறுப்பாருடா அப்படின்னு சொல்ல தோணும். இப்போ ஒரு பொருளை கொண்டு வரோம், உடச்சிட்டேன்னு வச்சுங்க, டேய் என்னடா போட்டு உடச்சிட்டா, திரும்ப வாங்கணும்டா, என்னடா நீ காசுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னடா அப்படிம்பாரு. அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியுமா? ஐயே என்ன நம்ம அப்பா நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்பேன். அதனால ரெண்டு பேரும் விலகி இருக்குதுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கவங்க. அவன் அந்த ஸ்டேஜ் வரையில அவனுக்கு ஒய்ஃபு அவனுக்கு வரையில அவன் அதை புரிஞ்சுக்குவேன், அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அப்படி டிஃப்ரென்ஸா இருக்கு. ஆமா நம்ம வீட்டுல நம்மளை குப்பையில கட்டுங்க எல்லா பிள்ளையும். இல்ல மம்மி, அப்பாவுக்கும் பையனுக்கும் சொல்றேன். நாங்கெல்லாம் அம்மாவுக்கு பயப்படுவோம், அப்பாவுக்கு பயப்பட மாட்டோம். அம்மாவுக்கு கெட்ட பையன் பயப்படுவோம். நீங்க எல்லாம் இப்ப ரெண்டுமே இல்ல. நாங்களே யாரும் ஒருத்தருக்கு பயந்து வாழ்ந்தானே வாழ்க்கை சுமூகமா இருக்கும். அது தப்பே கிடையாது. பெரியவங்களுக்கு பயந்து வாழ்றவங்க வாழ்க்கையில கரெக்டா போயிடுறாரு. பயப்படாம இந்த நான் நினைச்சதுதான் பண்றேங்கிறவங்களோட வாழ்க்கை தான் தாறுமாறா போயிடுது. பயப்படுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. கண்ட்ரோல் யாராவது வேணும், நல்லதுக்கு தானே சொல்றாங்க. கண்ட்ரோல் யாராவது வேணும். அதான் அந்த படத்துல சொல்லுவார்ல, நீங்க வந்து நான் திட்டுறத தப்பா எடுத்துக்கிட்டீங்க, நான் வந்து நீங்க அடுத்தவன் வந்து என்னை கேட்டக்கூடாது, உன் பையன் ஏன்டா அப்படி இருக்கேன்னா அடுத்தவன் என்னை கேட்டக்கூடாது, அது எனக்கு அசிங்கம். நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அவன் ஏன் என்னை கேட்க போறேன். நீங்க கரெக்டா படிங்க, வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க. என்ன பையன் எவனாவது கேட்பேன், உன் பையன் ஏன்டா அப்படி வெட்டியா இருக்கேன்னு. எப்படி வருவேன், பெரிய வருவேன். அது என்ன பிள்ளையே நல்லா இருக்குதுங்க வாழ்க்கையில. உண்மையிலே நான் பாத்துட்டேன். அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு பயந்து வாழ்ற பிள்ளையே வாழ்க்கையில அதனுடைய வாழ்க்கை நல்லா சோபிக்குது. இந்த பயப்படாம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு திடீர் பிள்ளையோட வாழ்க்கை பாதியிலே தடுமாறி போயிடுது. தடுமாறி போய் வாழ்க்கை வீணா போயிடுது. வாழ்க்கையில நம்ம அமைச்சுக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, இல்ல ஒருத்தருக்கு பயப்படணும், யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படணும். அந்த மனசு கட்டுப்பாடு வேணும். மனசு கட்டுப்பாடுங்கிறது அதான். சாதம் வந்துருச்சா மம்மி? சாதம் வந்துருச்சு. இதுல குழம்பு வச்சிருக்கோமா? இதுல குழம்பு வேகுது, வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு. சரி சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் காலையில பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா செய்ய போறேன். ரவை உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவை உப்புமா. அது உடையாம கொட்டணும், ஒரு சைடில் கொட்டணும் ஒரு சைடில் கட்டணும், அந்த மாதிரி பண்ணணும் கைஸ். இது வெந்து வந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரவை உப்புமா ரெடி ஆயிடும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மம்மி இந்த சாம்பார், காலையில் வச்சு சாம்பார், மதியத்துக்கு வச்சு சாம்பார், சுட சுட சாதம், மதியத்துக்கு சாம்பார், வாழைக்காய் வறுவல் அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன் எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு.
தயிர். ம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இது லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.